வணக்கம். நம்ம இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஹேர் பேண்ட் செய்ய போகிறோம். நம்ம இப்போ இந்த ஹேர் பேண்ட் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம முடியில் கட்டிக்கிட்டுமா அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு பூ வச்ச மாதிரி இருக்கும். ஓகே, இது எப்படி செய்யுதுன்ற பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரௌன் கலர் ஒன்று, இந்த எல்லோ கலர், அப்புறம் இந்த பேண்ட் நமக்கு தேவைப்படும். இந்த பேண்ட் இருந்தால் தான் அதை ஜாயின் பண்ணி நம்ம செய்ய முடியும். ஓகேவா? சரி, இப்போ இது எப்படி செய்யுதுன்றதை பார்ப்போம். மேஜிக் ரிங்கில் 16 டபுள் குரோஷே செய்யணும். முதல்ல 8 டபுள் குரோஷே, ரெண்டு, மூணு, 4, 5, 6, 7, 8. இப்போ இந்த பேண்டை வச்சு சுற்ற போகிறோம். அதை 8 செஞ்சிட்டோமா, இன்னொரு 8 இந்த பேண்டை வச்சு சுற்ற போகிறோம். ஓகே, 8 செஞ்சிட்டோம். இப்போ இந்த நூலை இறுக்கி விட்டுட்டு ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். பார்த்தீங்களா? இப்படி ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். ஜாயின் பண்ணிட்டோமா, இதுக்கப்புறம் இந்த நூல் நம்மளுக்கு தேவைப்படாது, வெட்டிக்க வேண்டியது தான். வச்சு போட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லோ கலர் பின்ன போகிறோம் இதுக்கு மேலே. ஓகே, இப்போ நம்ம எல்லோ கலரு இந்த பெட்டல்ஸ் செய்ய போகிறோம். எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த நூலை 3 செயின் போட்டுருங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் நூலோடு சேர்த்து வச்சு இது பண்ணிடுங்க. 3 செயின்னு, ஒரு ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக கொண்டாந்து ஜாயின் பண்ணிடுங்க.
ஓகே 8 இது போட்டோம் பாருங்க. 1 2 3 4 6 7 8. இப்போ இங்கே வந்து ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, ஒரு ட்ரிபிள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே. ஓகேவா? ஒரு சிங்கிள், அடுத்ததில் ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, ஒரு ட்ரிபிள் குரோஷே, ஒரு 2 ஆஃப் டபுள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே. ஓகேங்களா? இந்த பெட்டல்ஸு. அதே மாதிரி அடுத்ததில் ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, ட்ரிபிள் குரோஷே 1, அப்புறம் திருப்பி 2 டபுள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, அப்புறம் ஒரு சிங்கிள் குரோஷே. இந்த இடம் வந்து செயின் கூட போடலாம். செயின் கொஞ்சம் கூட போட்டால் என்னென்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும், இவ்வளோ டைட்டாக இருக்காது, பெரிய ஹோல் தெரியும். அப்புறங்க ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, ஒரு ட்ரிபிள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே. இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து 8 பெட்டல்ஸ் வரும் சுற்றி. ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள். 8 பெட்டல்ஸ் வந்துருச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம 2 செயின் போட்டுக்குங்க. இதே மெத்தட் தான் நீங்கள் ரோஸ் கூட செய்யலாம். ரோஸ் வந்து 3 அடுக்கு செய்யணும். 3 அடுக்கு செய்யும்போது அது ரோஸ் மாதிரி வரும். ஓகே, இது செஞ்சுட்டு இந்த பாருங்கள், இந்த 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 காம்பு மாதிரி இந்த இடத்துல இருக்குல்ல, நல்லா பாருங்கள். இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இதில் வந்து 8 இது இருக்கும். 8 இது இருக்கிறோம். இந்த 8 இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 8 இதில் வந்து 4 செயின் போட்டுக்குவோம். 3 செயின் போட்டோம்ல, இப்போ 4 செயின் போட்டு இந்த இடத்துலலாம் ஜாயின் பண்ணிக்குவோம். குள்ளார விட்டு எடுத்து இதே வகையில் தான் நம்ம ரோஸும் செய்வோம். ஆனால் அது 3 அடுக்கு. நாலு செயினு. ஓகே, இந்த 8வது இது 3 செயின் போட்டு
இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இதை இப்படி திருப்பிக்கிங்க. முன்பகுதியில் திருப்பி இப்படி பின்னுங்க. இப்படியே பின்னாடி இப்படி போயிடாதீங்க, ஏன்னா அது அப்படி போனால் திருப்பிக்கும் அது. இப்போ இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டோமா, ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, ஆஃப் டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, அப்புறம் இதில் வந்து 3 த்ரீபிள் குரோஷே, 1 2 இது 3 த்ரீபிள் குரோஷே, அப்புறம் 2 டபுள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே. ஓகே, பாருங்கள் இப்படி வந்துடும். இது கொஞ்சம் பெருசாக வரும் இந்த பெட்டல்ஸ். ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, 3 த்ரீபிள் குரோஷே, ரெண்டு டபுள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே. அடுத்தது இதில் ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, மூணு த்ரீபிள் குரோஷே, ரெண்டு டபுள் குரோஷே, ஒரு ஆஃப் டபுள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே. இதே மாதிரி கடைசி வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, முடிச்சிட்டோம். சுற்றி வந்தாச்சு. வந்து கடைசியில் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு நூலை வெட்டிடுங்க. இப்போ இந்த நூலெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஊசியை வச்சு இதுக்குள்ளாரையே அப்படியே சொருவி கண்ணுக்கு தெரியாமல் மறைச்சிருங்க. இப்படி தான் வந்து அந்த நூலை மறைக்கிறதுக்கு நம்ம உள்ளே நுழைக்கணும். பாருங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்க அழகாக இருக்குது. நான் இந்த வீடியோவில் வந்து தலையில் வச்சுருக்கிறத காட்டியிருப்பேன். அது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். நான் அவங்க தலையில் வச்சுருந்தது. ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு தலையில் கட்டிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.